Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான 2 ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது குழந்தைகளுக்கும் நம்ம பெரியவங்களுக்கும் சரி, நம்ம மெயினாக லேடிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸு. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கன் இருக்கும், டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு, இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ இதையே நம்ம இதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ராகி மாவில் என்னென்ன பெனிஃபிட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டு. அது இல்லாமல் கால்சியம், இரும்பு சத்தெல்லாம் நிறையவே இருக்கும் இந்த ராகி மாவில். இது ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி அப்புறம் நமக்கு அந்த ஒரு மாதிரி வாசம் வரும். அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அது பண்ணாங்க உரமே இருக்கட்டும். இப்போ வேறொரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டேன். இப்போது பார்த்திங்கன்னா நான் பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லு பாதாம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். அது கொஞ்சம் லைட்டாக கலரெல்லாம் ஷேடாக மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகட்டும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வேர்க்கடலையே அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அதோட கலர் மேலால் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இப்போது கேஷ்யூ நட் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கெல்லாம் அளவு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கப்பு ராகி மாவுக்கு இவ்வளோ தான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அதே ஃப்ரை பண்ணிக்கலாம். கடைசியாக நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்திருக்கேன். இது உங்கள்கிட்ட ஒயிட் எள்ளு இருந்தாலும் சரி, பிளாக் கலர் இருந்தாலும் சரி. இப்போது நம்ம இதையே வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ப்ரௌன் கலரெல்லாம் ஆக வேண்டியதில்லை. அதோட ஈரப்பதெல்லாம் மாறுற வரைக்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அது பண்ண அங்கே இருக்கட்டும், ஆறட்டும். இப்போது வேறு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வெல்லம் எடுத்திருக்கேன். அச்சு வெல்லம் ஒரு 6 அச்சு எடுத்திருக்கேன். அதே க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதையே நம்ம லிக்விடாக பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இதில் கல், மண்ணெல்லாம் தூசியில் இருக்கும். அதனால் நாம் இதையே வடிகட்டி எடுக்க போகிறோம். உங்களுக்கு நீங்கள் வாங்கினது ரொம்ப சுத்தமானதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வடிகட்ட தேவையில்லை. இப்போ அது பண்ண அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நம்மளோட வேர்க்கடலை, அந்த பாசிப்பருப்பு, அந்த இது இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம அதில் கூட்ட சேர்த்தி ஃப்ரை பண்ணி இருக்கிற நம்மளோட தேங்காய் துருவலையும் சேர்த்தி நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இது க்ரஷ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி ஏற்கனவே வச்சுருந்த ராகி மாவில் இதே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லிக்விடாக பண்ணி வச்சுருந்த நம்மளோட வெல்லத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் நெய்யும் கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பாருங்கள், இதையே கொஞ்சம் லைட்டாக கையிலேருந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதையும் நாம் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இதில் நாம் சேர்த்திருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இரும்பு சத்து ரெட்டிப்பாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். ஏன்னா ராகி ஃப்ளோரு, அப்புறம் நம்ம அச்சு வெல்லம், எள், இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம சொல்கிறதுக்கு டைம் இருக்காது. பார்த்திங்கன்னா இது நம்ம ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்க ரொம்ப சோர்வாக வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். அப்புறம் இந்த டீனேஜ் பொண்ணுங்களுக்கு மந்த்லி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்க இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொன்றும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கர்ப்பிணி பொண்ணுங்களை எடுத்துக்கலாம். அடுத்து நம்மளோட ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு தேவை பேரிச்சம்பழம். ஒரு 10-20 பேரிச்சம்பழம் நான் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழம் நிறைய ரகம் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற பேரிச்சம்பழமாக பார்த்து நீங்கள் வாங்க வேண்டாம். இப்படி இருக்கணும். இப்போது ஒரு 2 டம்ளர் தண்ணி, இல்லைன்னா 1 டம்ளர் தண்ணி நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூட வச்சுக்கோங்க. அந்த சுடு தண்ணி நம்ம இந்த டேட்ஸில் நம்ம அது போட்டு விட்டுடலாம். இது பண்ண ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அது ஊறட்டும்.
இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதையே நம்ம இதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட இப்படி இல்லை அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை தான் இருக்குதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டைரெக்டாக எடுத்துடலாம். பாருங்கள், லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அந்த தோல் ரிமூவ் ஆகிற டைமில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த தோலெலாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துடலாம். டக்குன்னு நம்மளுக்கு அது வந்துடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஒன்றுக்கு 2க்கு இடையிலலாம் அந்த தோல் இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இதையே சேர்த்திடலாம். சேர்த்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா க்ரஷ் பண்ணி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். பாருங்கள், இது பொடி பண்ணியாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த நம்மளோட பேரிச்சம்பழத்தை எடுத்துடலாம். அதுலேருந்து அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பிச்சு போட்டுடலாம். ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்துடுச்சு. அதுக்கு தான் நம்ம ஊற வைக்கிறோம். நம்ம அது அரைக்கும் போதும் பேஸ்ட்டாக வந்துடும். அதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போது இதையெல்லாம் நம்ம பண்ணி எடுத்துடலாம். பேரிச்சம்பழம் பிடிக்காமல் சாப்பிடாமல் இருக்கிறவங்க இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க மஸ்ட்டாக இந்த பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. நானும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எடுக்காமல் இருந்தவங்க தான், ஆனால் இப்போ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி நீங்கள் கீழே ஊற்ற வேண்டாம், இப்படியே குடிச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம பாலெல்லாம் காய்ச்சி பால் குடிக்கும்போது அது கூட மிக்ஸ் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். இப்போ இதையே நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்தவே இல்லை. இந்த வேர்க்கடலையும் அந்த ஊற வச்சுருந்த நம்மளோட பேரிச்சம்பழம் மட்டும்தான். இப்போது இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு பலகை இருக்கும் இல்லையா, சப்பாத்தி பலகை எடுத்துகிட்டு லைட்டாக மட்டும் நான் நெய் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அது ஏன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். அது இல்லாமல் மற்றபடி நெய், ஆயில், சுகர் எல்லாம் எக்ஸ்ட்ரா இதில் எதுவுமே நம்ம சேர்த்துல. இப்போ நான் பண்ணுற மாதிரி இப்போது இது ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா எள் எடுத்துருக்கேன். ஒயிட் எள்ளு தான் நான் எடுத்திருக்கேன். இதை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எள்ளு தான். அதுக்கப்புறம் நம்ம இது வச்சுருந்த நம்மளோட இதே இந்த உருண்டை அதுக்குள்ளே மேலே இப்படி டிப் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒட்டிடுச்சு. பாருங்கள், இது இப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எதாவது இருந்துருச்சுன்னா இப்படி நடுவால் இப்படி லைட்டாக இப்படி ஒரு பாலம் மாதிரி பண்ணி விட்டுருங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன விருப்பப்பட்ட எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ பாதாம் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், கீரி இப்போ நடுவால் கீரி இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை முழுசாக வேணாலும் நீங்கள் வச்சு விட்டுடலாம். இப்போ பாதாம் தான் வைக்கணுங்கிறது கிடையாது. உங்கள்கிட்ட வேறு என்ன கேஷ்யூ இருந்த கேஷ்யூ, இல்லைன்னா திராட்சை இருந்த திராட்சை, இல்லை சாக்லேட்டு, பசங்களுக்கு சாக்லேட் பிடிக்குன்னா சாக்லேட்டு கொஞ்சம் ஒரு லைட்டாக கட் பண்ணி அதுவும் கூட வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இது 2 சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்தாங்கன்னா நம்மளோட ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து நிறைந்த நம்மளோட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஏதாவது நான் பேசும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு. அதனால் ஏதாவது சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா சாரி. பாருங்கள், நம்மளோட டக்குன்னு செய்யக்கூடிய நம்மளோட ஹெல்த்தியான நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேனல்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ராகி ஃப்ளோர் நட்ஸ் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுமே நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ராகி உருண்டை பண்ணும்போது அந்த தேங்காய் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாய்.